வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் எப்போது வழங்கப்படும், எப்படி வழங்கப்படும் சொல்லிட்டு அதற்கான அஃபிஷியல் தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அந்த தகவலை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு அதற்கான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பண்ணது பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மகளிர்கிடையே மிகவும் வரவேற்பு பெற்ற திட்டமாகும். இந்த திட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் மூலம் மகளிருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மாதந்தோறும் 15ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் 1000 ரூபா செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் புதிய விண்ணப்பம் எப்போதும் வரும்னு சொல்லிட்டு மகளிர்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இந்த நிலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் புதிய விண்ணப்பம் எப்போது வரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகியுள்ளது. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான தகவல். அதிலே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிர் உரிமை தொகை பெற நாளை முதல் விண்ணப்பம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நாளை ஏதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்கட்கிழமை 7ஆம் தேதி ஜூலை 2025 இதற்கான விண்ணப்பம் விநியோகம் செய்யப்படுகிறது. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பெற நாளை முதல் விண்ணப்பங்கள் வீடு வீடாக விநியோகிக்கப்பட உள்ளதாட்டம் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை, டைரெக்டாகவே உங்கள் வீட்டுக்கு அந்த விண்ணப்பத்தை அவங்க கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கிடுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த விண்ணப்பம் உங்கள் வீடாக வரையில்லைன்னா உங்கள் வீட்டுக்கு நேரஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் உள்ள பிரசிடெண்ட்டு இல்லை மெம்பர் அவங்கள காண்டாக்ட் பண்ணாலே அவங்க தகவல் சொல்லிடுறாங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம். உங்களின் ஸ்டாலின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்து மூலம் தான் அது முதல்ல விநியோகம் பண்ணதாட்டு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வீடாட்டு கொண்டு கொடுக்குறதாட்டு தான் தகவல் வெளியாகி உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் உள்ள தன்னார்வலர்கள் முதல் விண்ணப்பம் வழங்கும் திட்டம் 3 மாதங்களுக்கு நடைபெறும் பணியில் சுமார் 1 லட்சம் தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளதாட்டு தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா வீடு வீடாட்டு இந்த விண்ணப்பம் கொண்டு கொடுக்க போகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தன்னார்வலர்கள் தமிழ்நாடு முழுவதும், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விண்ணப்பத்தை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் யாரெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரைக்கும் விண்ணப்பம் பண்ணி அமௌண்ட்டு வாங்காதவங்க இந்த புதிய விண்ணப்பத்தை வாங்கி நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் இன்னும் இந்த புதிய விண்ணப்பம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தகுதியாக இருந்து விண்ணப்பம் ஆல்ரெடி ரிஜெக்ட் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் புதிய விண்ணப்பத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வைத்திருப்பாங்க இல்லை, அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய விண்ணப்ப படிவத்தை வாங்கி நீங்களும் பூர்த்தி செய்து இந்த திட்டத்தில் சேரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொந்த வாகனம் வச்சிருக்கேன், ஆல்ரெடி ஏதாவது மாதம் ஓய்வூதியம் வாங்கியவங்களாம் ரிஜெக்ட் பண்ணியிருந்துக்கலாம், அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் புதுசாட்டு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.